2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுகவுக்கு நேரடி போட்டி நாங்கள்தான் என கூறி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் நகர்வு மந்தமாகவே இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி. திமுக வலிமை வாய்ந்த பெரிய கூட்டணியை கட்டியெழுப்பி தேர்தலை சந்திக்க திட்டமிட்டு வருகிறது. அதிமுகவும் ஆட்சியை மீண்டும் பிடிக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்சியை தொடங்கிய தாவேக இன்னும் முழுமையான கட்டமைப்பை உருவாக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ கிளை அமைப்புகள் பற்றிய தெளிவான அறிவிப்புகள் வெளியாகவில்லை. கட்சியின் அமைப்பு வலுவாக நிலைநிறுத்தப்படாத நிலையில் தேர்தல் தயாரிப்புகள் எவ்வாறு முன்னேறும் என்பது குறித்து அரசியல் பார்வையாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் விஜய் இதுவரை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையும் விரிவாக சுற்றி பார்ப்பதில் பின்தங்கியுள்ளதாகவும் சில இடங்களில் குறுகிய நேர நிகழ்வோடு பயணம் முடிவடைகின்றதாகவும் விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் தொடர்பு மற்றும் தரைமட்ட பணிகள் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விருப்ப மனுக்கள் தொடர்பாகவும் தெளிவின்மை நிலவுகிறது. ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவற்றின் நிலை குறித்து அதிகாரப்பூர்வ கணக்குகள் வெளியிடப்படவில்லை. வேட்பாளர் நேர்காணல் அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்து விரிவான தகவல்கள் இல்லாத நிலையில் சில தொகுதிகளுக்கான பட்டியல் தயாராக இருப்பதாக கூறப்படுவது $1 மில்லியன் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதே நேரம் கட்சியின் திட்டங்கள் கட்டுப்பாட்டுடனும் அமைதியாகவும் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் தேர்தல் காலத்தில் முழுமையான செயல் திட்டம் வெளிப்படும் என்றும் தாவேக ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். மொத்தத்தில் 2026 தேர்தல் களத்தில் தாவேக எவ்வாறு தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது என்பதே கவனிக்கத்தக்கதாக உள்ளது. தற்போதைய விமர்சனங்களை மீறி வலுவான தரைமட்ட பணிகளும் தெளிவான தேர்தல் யுத்திகளும் உருவாகுமா என்பது அடுத்த சில மாதங்களில் தெளிவாகும்.